தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு சோலையின் பணிவான வணக்கம். நானும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கடைகூடி தொண்டன். நாம எப்பயுமே நம்ம சேனல்ல நம்ம தளபதி தங்க தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மை கதை பேசுவோமா இன்று? அதாவது சின்ன வயசுல ஒரு இளைஞர் ஒரு நேர்மையான மனிதரை பார்த்து அந்த நேர்மையான ஒரு நிழலில் பார்த்து வளர்ந்ததாலோ என்னமோ அந்த நேர்மையான மனிதர் யார் என்று உங்களுக்கு தெரியும். நாமும் வளர்ந்து நம்ம மக்களை அரவணைத்து கொண்டு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணங்கள் தோன்றுகிறது. எண்ணங்கள் தோன்றி அந்த மனிதன் தேர்ந்தெடுக்கும் வழிதான் சினிமா. சினிமாவில் போய் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக கடின உழைப்பை போடுகிறார். கடின உழைப்பை போட்டு உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரை யாரும் கண்டு கொள்வதாக இல்லை. கண்டு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, மனிதனை காயப்படுத்துகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், எட்டி உதைக்கிறார்கள். இவர் மனிதரா என்று கேட்கிறார்கள், இவர் நடிக்க தெரியுமா என்று கேட்கிறார்கள். அந்த மனிதன் அனைத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு சக்தியை தன்னுள் ஆழமாக வளர்த்துக் கொள்கிறார். பல போராட்டங்கள், பல அவமானங்கள், இவைகள் அனைத்தையும் கடந்து 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 இவரை தண்டிக்கும் விதமாகவும் இவரை தாக்கும் விதமாகவும் என்னென்னமோ முயற்சிகள் நடக்கின்றன. இறைவன் அருளாலும் மக்கள் சக்தியாலும் இவை அனைத்தையும் கடந்து அந்த இளைஞர் வருகிறார் வாழ்க்கையில். கடந்து ஒரு காலகட்டத்தில் நமக்கு இது போதும், நாம் நன்றாக இருக்கோம், நம்மை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கிறார்கள், சினிமாவை இத்தோடு நாம் விட்டு மக்கள் பணியில் இறங்கலாம். அதாவது 33 ஆண்டுகளாக மக்கள் மன்றம், மக்கள் மனதில் எண்ணற்ற உதவிகள் என்று சொல்லக்கூடாது அப்படி என்று நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்லதை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவன் தான் நமது விஜய் அவர்கள். போதும் என்று ஒரு இடத்தில் நிறுத்தி கொண்டு அதுக்கு அப்புறமாக தளபதி விஜய் அவர்கள் மக்களை நேசிக்க தொடங்குகிறார். உன்னதமான தலைவர். சின்ன வயசில் கனவு கண்டவர். எப்படி கனவு கண்டார்? நாம் நமது மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஊழலற்ற ஆட்சி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் ஒரு அரசியலை தொடங்குகிறார். அந்த அரசியல் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நிச்சயமாக நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மக்களை அரவணைத்து செல்வதில் முன்னோடியாக இருப்பார். ஒரு சிறந்த அரசியலை, ஆட்சியை தளபதி விஜய் அவர்களை விட தருவதற்கு யாரும் இல்லை. 2026 தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் ஆட்சி ஹரியானையில் அமர வைக்க வேண்டும். நமது தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும். நமது வாக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு. நன்றி நண்பர்களே.